தமிழகத்தை விட்டு அகற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்க எல்லோரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நமது வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்று வந்தவுடனே இதுவரைக்கும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் இன்னும் கிடப்பிலே தான். எந்த ஒரு திட்டத்தையுமே உங்களுக்கு செயல்படுத்தல. அதுல மிக முக்கியமான ஒரு திட்டம், இங்க நகரில் கழிவு நீர் ஓடைகள் சீரமைக்கப்படாம இருக்கு. உடனடியாக அந்த கழிவு நீர் ஓடைகளை சரி செய்து ஒரு சுத்தமான சிவகாசி நகரத்தை உங்களுக்கு நமது வேட்பாளர் உருவாக்கி தருவார். எந்த திட்டங்களுமே இந்த நகராட்சியில் இதுவரைக்கும் செயல்படுத்தலை இந்த 5 வருஷத்துல. ஏன்னா எல்லாமே லஞ்சம் ஊழல் தான். வீட்டு வரிகளை வாங்குறாங்க. ஆனா அந்த வீட்டு வரியெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? அம்மா உணவகம் கட்டி அந்த அம்மா உணவகத்தை செயல்படுத்துறதுலயே மக்கள் கிட்ட வாங்குற அந்த வரி பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இங்க இருக்கிற நகராட்சியை நம்மளால டெவலப் பண்ண முடியும்? அதனாலதான் இங்க இருக்கிற எல்லா நகராட்சியில் இருக்கிற எல்லா வார்டும் நீங்க போய் பாருங்க. நல்ல ரோடு இருக்குது, நல்ல சாக்கடை வசதி கிடையாது, நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. சிவகாசி இவ்வளோ பெரிய ஊராக இருந்தும் எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே காணாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆட்சி நிர்வாகமே செய்ய தெரியாத ஒரு அதிமுக ஆட்சியினுடைய அவலம்தான் இது என்பது இங்க கண்கூடா தெரியுது. அதே போல இங்க ரயில்வே மேம்பாலம் சாட்சியாபுரத்துல அடிக்கல் நாட்டியதோட சரி, அதுக்கப்புறம் அதுல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம அந்த திட்டம் கிடப்புல போடப்பட்டிருக்கு. நமது வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் அந்த திட்டத்தை உடனடியாக கையில் எடுத்து உடனடியாக அந்த திட்டத்தை நாங்கள் சரி செய்து அங்க ரயில்வே மேம்பாலம் அமைக்க நிச்சயமாக பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பட்டாசு தொழிற்சாலை இங்க நிறைய முறையா நடக்கல. எதுல காரணம்னா இருக்கிற அதிகாரிகள் பூரா லஞ்சம் ஊழல் போய் கேட்டு 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 இருக்கிற எல்லா ஃபேக்டரியுமே இன்னைக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கே ஒழிய எந்த விதத்திலுமே இங்க முன்னேறக்கூடிய நிலைமையில இல்ல. இங்க ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கார், செய்தி ஒளிபரப்புத்துறை மந்திரின்னு சொல்லி. ஆனா வர்ற காசு பூரா பாத்தீங்கன்னா தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு தான் இருக்கிறாரே ஒழிய மக்களுக்கோ இந்த சிவகாசி தொகுதிக்கோ ஏதாவது முன்னேற்றம் பண்ணினாரா, ஏதாவது டெவலப் பண்ணார்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. லேட்டஸ்டா அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜ் தமிழ்நாடு முழுக்க பரவுச்சு. நானும் அதை கேட்டேன். ஒரு மந்திரிங்கிறவரு கொலை மிரட்டல் செய்யக்கூடிய ஒரு ரவுடியாக அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரே மந்திரி இந்த சிவகாசி தொகுதி மந்திரி தான். அது ஒண்ணு போதும் அந்த ஆள் எப்படியாப்பட்டவர்ன்றதுக்கு சொல்றதுக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இன்றைக்கு ஒரு மந்திரி என்பவர் அனைவருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் கொலை மிரட்டல் வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு மந்திரிய இந்த தேர்தல்ல நீங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டோன்னே கரும்புள்ளி கையில வைக்கிறாங்க பாருங்க. அந்த கரும்புள்ளி மூலம் மூஞ்சில செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அந்த ஆளை இந்த சிவகாசியை விட்டு நீங்க எல்லாம் ஓட ஓட விரட்டணும்னு சொல்லி இந்த நேரத்துல எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஒரு மந்திரினா எப்படி இருக்கணும்? ஒரு தொகுதியில அந்த தொகுதியை முன்னேற்றணும், தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னேற்றணும், இங்க என்ன மக்களுக்காக நாம செய்யணும் என்பதை சிந்திச்சு செய்யணும். ஆனா மந்திரியா இருந்துகிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தன்னோட வசதிக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுறவங்கள தயவு கூர்ந்து நீங்க இனிமே அடையாளம் கண்டுகிட்டீங்க. அந்த போல ஆட்கள் இனிமேல் இங்கு தேவையில்லை. தமிழ்நாடு மக்களுக்கு எந்த தொகுதியில இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு எம்எல்ஏவும் மந்திரிகள் தான் இனிமேல வேணும் என்பதில் நீங்க உறுதியா இருக்கணும். அதே போல இங்க பார்த்தோம்னா வாகன போக்குவரத்து நகராட்சியில சாலைகளை அகலப்படுத்தவோ மேம்பாலங்களோ எந்த விதமான இதுவும் இல்லை. உடனே டிராபிக் ஜாம் ஆகுது. இதுக்கான டெவலப்மெண்ட் என்ன இங்க பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. அதே போல இங்க டெண்டர் விடப்பட்டு பல திட்டங்கள் அப்படியே கிடப்புல தான் இருக்கே ஒழிய எந்த பணிகளையுமே ஆரம்பிக்கப்படல. இங்க ஒண்ணு மீன் மார்க்கெட்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் மீன் மார்க்கெட் திறந்துட்டாங்களா? மூடியே தான் கிடக்கு மீன் மார்க்கெட். ஆனா தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடை இருக்குதா? அது மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதான் ஜெயலலிதாவுடைய சாதனை என்ன? மக்களுக்கு தேவையானது இருக்குதோ இல்லையோ தெருவுக்கு 10 டாஸ்மாக் செஞ்சு வச்சிருக்காங்க. கேட்டா எங்களுடைய ஆட்சி சாதனை ஆட்சின்னு சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள்.
இது உண்மையிலேயே சாதனை ஆட்சியா வேதனை ஆட்சி? ஜெயலலிதாவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி என்ன? வேதனை ஆட்சி. இன்றையோட 5வது கன்னியாகுமரி, திருநெல்வேலி என்று எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா வாக்காளர் பெருமக்களையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு விருதுநகர்ல உங்க முன்னாடி நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய 2ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் இந்த தேர்தலுக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், டிவியில பாப்பீங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 10 வருடமாக கட்சி ஆரம்பிச்சு கேப்டனும் நானும் தமிழ்நாட்டுல போகாத ஊர் இல்ல, போகாத கிராமம் இல்ல, சந்திக்காத மக்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அத்தனை ஊர்களும் அத்தனை மக்களையும் நேரடியாக சென்று தமிழகத்தினுடைய அவலங்களை இன்னைக்கு புள்ளி விவரத்தோட கையில வச்சிருக்கோம். இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன டெவலப்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒண்ணுமே இல்லை, 2 பேருமே ஊழல் செய்யறதுல தான் நம்பர் 1 இருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு எதுவுமே செய்யல. 50 வருஷம் கட்சி திமுக, 40 வருஷ கட்சி அதிமுக. அவங்க கலைஞருக்கு 5 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க, ஜெயலலிதாவுக்கு 3 வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியுதா அப்படின்னா எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது என்பது கண்கூடா தெரிகிறது. அதனால கேப்டன் அவர்கள், உங்களுக்காக நான் இருக்கிறேன். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கேப்டன் தலைமையில 3வது அணி இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல் அணி என்று பெயர் பெறும் தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி. லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட நல்ல தலைவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற கூட்டணி. 6 தலைவர் அப்படியே நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன லஞ்ச வழக்கோ ஊழல் வழக்கோ அவங்க மேல நீங்க சொல்ல முடியுமா? கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடை முன்னேற்ற நாம் அனைவரும் ஒன்றி சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். தேர்தல் நேரம் வர்றப்போ ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க. வேற ஒரு முன்னேற்றத்தையுமே இங்க தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கல. வெறும் ஓட்டுக்கு காசு 500 ரூபாய், ஒரு குவார்டரு, ஒரு பிரியாணி, அதோட வேலை முடிஞ்சது. 5 வருஷத்துக்கு சேர்த்து போதும் அவங்களுக்கெல்லாம். அது 500 ரூபாவை நீங்க 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க, டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு ஆளுக்கு தினம் கிடைப்பது 18 ரூபாய். நல்லா நீங்க எல்லாம் திங்க் பண்ணணும். சும்மா 500 ரூபாவை கொடுத்துட்டாங்க உடனே போய் ஓட்ட போட்டுருவோன்னு நினைக்காதீங்க. யார் காசு? உங்களுடைய காசு தான், மக்களுடைய காசு. லஞ்சம் ஊழல் செஞ்சு கோடி கோடியா கொள்ளடிச்சு சம்பாதிச்சு வச்ச காசை தான் தேர்தல் நேரம் வரும் பொழுது மட்டும் ஓட்டுக்கு காசுன்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி தமிழ்நாட்டையும் முன்னேற்றல, தமிழ்நாடு மக்களையுமே முன்னேற்றாமல் வறுமை கோட்டுக்கு கீழேயே மக்களை வச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது, 500 ரூபாய் நோட்டன் பார்த்து மயங்கி ஓட்டு போட்டுறாதீங்க. நல்லபடியாக சிந்திச்சு மாற்றம் வரணும். லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சிக்கு நாங்களும் துணை நிற்போம் என்று நீங்கள் அனைவருமே சபதம் ஏற்கணும். அதனால திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நமது கேப்டன் தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீங்களா? மாற்றத்தை தருவீர்களா? தமிழ்நாட்டில் திருப்பு முனையை ஏற்படுத்துவீர்களா? ஏற்படுத்தணும், மாற்றத்தை தரணும். நிச்சயமாக கேப்டன் தலைமையில லஞ்சம் ஊழல் இல்லாத முதல் முறை மந்திரி சபை, அதாவது கூட்டணி மந்திரி சபையை அறிவிச்சிருக்கிற ஒரே தலைவர் கேப்டன் தான். அதனால மணல் கொள்ளைகள் தடுக்கப்படும், எல்லாமே டிரான்ஸ்பரண்டா கவர்மெண்ட் நடத்தப்படும். லஞ்சம் ஊழல் இல்லாம வேலை வாய்ப்புக்கு முக்கியம் நிச்சயம் நம்ம முதல் இடம் கொடுப்போம். மணல் கொள்ளை தடுக்கப்படும், லஞ்சம் ஊழல் அகற்றப்படும், மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையுமே உறுதியாக நிறைவேற்றி தமிழகத்தை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாற்றுவோம் என்ற இந்த நேரத்தில் நாம் சபதம் ஏற்போம். கேப்டன் கரத்தோடு நீங்களும் கரம் கோர்த்து மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் வாங்கி தரணும். மறந்துடாதீங்க, நமது வேட்பாளர் சுதாகரன் அவர்களுக்கு முரசு 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 சின்னத்திலே வாய்ப்பு கொடுங்கள். வெற்றியை தாங்க. இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, பெண்களே, நீங்க தான் எங்களோட ஓட் பேங்க, வேற யாரும் கிடையாது. போதும், 2 பேருக்கு வயசாயிருச்சு, பல கோடி கோடியே கொள்ளடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு ஓய்வுக்கு போட்டு அந்த 2 கட்சியும் புதியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு
ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து மாபெரும் வெற்றியை தாருங்கள். உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டை 5 வருஷத்துல இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக நம்மால் மாற்ற முடியும் என்ற சபதத்தை இந்த நிமிடம் ஏற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பிய தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னேற்றம் நம்ம காட்ட லட்சியமே, குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள், மாணவர் எதிர்காலம் காட்ட மனதின் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார். இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டன் வருகிறார், என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டன் வருகிறார்.